விஜயின் மகன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்திற்கு அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய விஜய் வரல அண்ட் ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கல அப்படிங்கும்போது அதை நீங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. உண்மையிலேயே அவருக்கு தெரியப்படலையா, தெரியாமல் தான் அதெல்லாம் நடக்குதா சார்? ஒருவேளை அந்த விழா நடந்த இடம் அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஆஃபீஸ் பூஜை தான் அது, லைக்கா நிறுவனத்தோடு அவருக்கு ஏதாவது முரண்பாடு இருந்திருக்கலாம். பட் நமக்கு தெரியல. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் இந்த வாய்ப்பை அவர் நேராக வாங்கினார். அவருடைய முயற்சியில் வாங்கப்பட்ட வாய்ப்பு தான் அது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே அவங்க அப்பா அதில் தலையிடாமல் தள்ளியே தான் இருக்கார். விஜயினுடைய சினிமா கரியரில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனால் அட்லி மாதிரி சில பேர் தான் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு படம் பண்ணணும், எங்கே இருந்தாலும் தம்பி உரிமையாக வா அப்படின்னு கூப்பிடுற ஒரு இடத்துல அட்லி இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமான ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் இன்னைக்கு விஜயினுடைய அரசியல் கனவு, அவருடைய நகர்வு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உடனடியாக படம் பண்ண முடியுமாங்கிறது இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது. கமலஹாசனும் அட்லியும் பேசுகிறாங்க. கமலஹாசனுடைய பார்ட்னர் மகேந்திரன் அட்லியோட நெருங்கிய உறவினர். அவர் தான் இவரை சினிமாவுக்கே கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேனர்லேயே ஒரு படம் பண்ணால் என்னென்னா உங்களுக்கு தோணிருக்கும். இவர் அட்லி ஷாருக் கானை ஈஸியாக பேசி கூப்பிட்டு வர்ற இடத்துல இருக்கார். ஸோ அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கலைஞர் இருக்கும்போதே அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மேடையில் அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டார். இன்னைக்கு அதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணால் நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னா அன்னைக்கு இருந்த அஜித் வேற, இன்னைக்கு அவருக்கு இருக்கிற புகழும் செல்வாக்கும் வேற ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவரை போய் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அன்னைக்கே வேணான்னு மறுத்தவர் இன்னைக்கு எப்படி வருவார்? மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலைப்பே சந்திரன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். விஜய் குறித்தே ஒரு கேள்வி சார். விஜயின் மகன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்திற்கு அவருடைய அப்பாவாக இருக்கக்கூடிய விஜய் வரல அண்ட் ஒரு வாழ்த்துக்கள் கூட தெரிவிக்கல அப்படிங்கும்போது அதை நீங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. உண்மையிலேயே அவருக்கு தெரியப்படலையா, தெரியாமல் தான் அதெல்லாம் நடக்குதா சார்? அது எப்படி தெரியாமல் நடக்கும்? நிச்சயமாக அவர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் பையனுக்கு நம்ம சொந்த காலில் நிற்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. இல்லை சார், சொந்த காலில் நிற்கலாம் இருந்தாலும் அப்பாவுடைய ஆசையோ அல்லது வாழ்த்தோ அல்லது இந்த விழாவில் பங்கேற்க கூடாத அளவுக்கு விஜய் அவர்கள் பிஸியாக இருக்காரா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அந்த விழா நடந்த இடம் அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். இந்த ஆஃபீஸ் பூஜை தான் அது, லைக்கா நிறுவனத்தோடு அவருக்கு ஏதாவது முரண்பாடு இருந்திருக்கலாம். பட் நமக்கு தெரியல. பட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் தான் இந்த வாய்ப்பை அவர் நேராக வாங்கினார். அவருடைய முயற்சியில் வாங்கப்பட்ட வாய்ப்பு தான் அது. அதனால் ஆரம்பத்திலேருந்தே அவங்க அப்பா அதில் தலையிடாமல் தள்ளியே தான் இருக்கார். எனக்கு என்னென்னா, இப்போ அவர் படத்துக்கே அவர் ட்வீட் போடுறதில்ல. இப்போ என் படத்தை பாருங்கன்னெலாம் ஒன்றும் போடுறதில்ல. பெருசாக அவர் அதில் பெருசாக ஆர்வம் காமிக்கிறதில்ல. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவருடைய படம் பெருசாக ஓடுது. அவருடைய தளபதிகளாக இருக்காங்க. ஒவ்வொரு ரசிகரும் அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்காங்க. அவருக்கு அதெல்லாம் அவசியப்படல. ஆனால் தன் மகன் இயக்குனராக மாறும் பொழுது எப்போவுமே ஒரு அப்பாவுக்கு அந்த குதூகலம் இருக்குல்ல. நீங்கள் என்ன அடைச்சி வச்சாலும் அது வரும். இப்போ எஸ்எஸ்சி அவருக்கும் அவருடைய பையனுக்கும் ஒரு சின்ன டிஸ்பியூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேசாமல் இருந்தாங்க. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு விஜய் வந்தார். கொஞ்ச நேரம் இருந்தார். அப்புறம் புசி ஆனந்தெல்லாம் பார்த்தாங்க. அதோடு அது முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட் நடக்கிற அன்னைக்கு அவர் கிளம்பி ஷிரடிக்கு போகிறார். போய் என் பையன் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் பையனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக போகிறார். இப்போ பேசிக்கலாக அவர் கிறிஸ்டின்னு, ஆனால் பல இந்து கோயில்களில் போய் அந்த ஜாதகத்தை வச்சு ஒரு கும்பிட்டு அரசியலில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போது ஒரு அப்பனுடைய ஆசை, விருப்பம், லட்சியம் எல்லாமே மகன் குறித்தே இருக்கும். தன்னுடைய வாரிசுகள் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா அப்பாக்களும் நினைக்கிறது. விஜயும் அப்படி தான் நினைப்பார். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒன்று தடுக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா குறைந்தபட்சம் தம்பி நல்லா வான்னு ஒரு வாழ்த்து போட்டிருப்பார். அல்லது அந்த விழாவுக்கு அழைக்காமலே கூட போயிருக்கலாம். பட் அது எதுவுமே நடக்கலைங்கிறது தான். ஓகே சார், அப்பாவாக விஜய் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அந்த விஜய் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்ததில் மிக முக்கிய காரணம் எஸ்எஸ்சிக்கு இருக்குது. தன்னுடைய பேரன் அதுவும் இயக்குனராக வர்றாரு, நடிகராக இல்லாமல் இயக்குனராக வராருங்கும் போது எஸ்எஸ்சியோட இன்புட்டும் அல்லது ஆசீர்வாதமும் அவர் எந்த அளவுக்கு சஞ்சயோட ட்ராவல் பண்ணுறாரு சார்? இல்லை, நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்கும். இன்புட் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ட்ரெண்டிங்கே மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய பார்வை, அவங்க படம் எடுக்கிற ஸ்டைலே மாறிடுச்சு. இதில் எஸ்சிஎஸ்சி ஸ்டைல்லாம் இன்னும் எடுபட போகிறதில்ல. ஸோ அதனால் அவர் அதிலெல்லாம் இன்புட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. பட் அந்த பையனே ரொம்ப திறமைசாலியாக இருப்பார்னு நினைக்கிறேன் நான். ஸோ லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு நல்ல படங்கள் நிச்சயமாக ஒரு வெரைட்டியான ஒரு படமாக இருக்கும். ஓகே சார், அடுத்த தளபதி 69, 68 இப்போ எந்த நிலைமையில் போயிட்டுருக்கு அந்த கேள்வியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 69 அட்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் சார். அதுலேருந்து அப்படியே தளபதி 69 அட்லியா, விஜயோட ஷாருக்கானா இல்லை கமலோட ஷாருக்கானான்ட்டு ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா சார்? ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஷாருக்கானையும் விஜயையும் பேச வச்சேன் அப்படிங்கிறாரு. விஜய்க்கும் அவருக்குமான நட்பு எவ்வளவு அப்படி ஆழமானதுன்னெலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் அது காலகாலத்துக்கும் தொடர்கிற ஒரு விஷயம். இப்போ விஜயினுடைய சினிமா கரியரில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க.
ஆனால் அட்லி மாதிரி சில பேர் தான் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு படம் பண்ணணும், எங்கே இருந்தாலும் தம்பி உரிமையாக வா அப்படின்னு கூப்பிடுற ஒரு இடத்துல அட்லி இருக்கார். ஸோ அந்த அளவுக்கு வந்து 2 பேருக்குமான ஒரு பாண்டிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து விஜயினுடைய அரசியல் கனவு, அவருடைய நகர்வு இதெல்லாம் பார்க்கும்பொழுது உடனடியாக படம் பண்ண முடியுமாங்கிறது இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது. விஜய் 68க்கு பிறகு உடனே 69க்கு அவர் போவாராங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அவரும் வந்து எந்த படத்தையும் கமிட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அட்லியும் எந்த படமும் கமிட் பண்ணலையே சார். இல்லை, இப்போ தானங்க ஒரு பெரிய வெற்றி. இன்னொன்று அந்த படம் வந்து எவ்வளோ வருஷமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேணும். இன்னொன்று அடுத்து கதையை ரெடி பண்ணுவதற்கான டைமும் அவருக்கு வேணும். நிச்சயமாக ஷாருக் கானோட பண்ணுறாரு. இதுக்கு இடையில தான் என்ன பண்ணுறாங்கன்னா, கமலஹாசனும் அட்லியும் பேசுகிறாங்க. கமலஹாசனுடைய பார்ட்னர் மகேந்திரன் வந்து அட்லியோட நெருங்கிய உறவினர். அவர் தான் வந்து இவரை சினிமாவுக்கே கூப்பிட்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பேனர்லேயே ஒரு படம் பண்ணால் என்னென்னா உங்களுக்கு தோணியிருக்கும். இவர் அட்லி வந்து ஷாருக் கானை ஈஸியாக பேசி கூப்பிட்டு வர்ற இடத்துல இருக்கார். ஸோ அப்போ எல்லாருமா சேர்ந்து ஒரு படம் பண்ணலாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் பெருசாக தாண்டி போயிடுச்சான்னு தெரியல. பட் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஒருவேளை விஜய் அரசியல் பக்கம் போயிட்டாருன்னா இந்த படத்தை நிச்சயமாக அட்லி பண்ணுவார். அப்படியே இந்த தளபதி 68 எந்த நிலைமையில் இருக்குது. அண்ட் விஜய் வந்து அரசியல் குறித்து அடுத்தடுத்து ஒரு மீட்டிங்ஸ் நடந்துச்சு, அப்படியே கொஞ்சம் பரபரப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கி வருது, ஆனால் அப்படியே சைலண்ட் ஆகின மாதிரி இருக்குது சார். அரசியல் குறித்து எந்த ஒரு பெரிய நடவடிக்கை இல்லையே. இல்லை, அவர் இயக்கம் வந்து ரொம்ப ஒவ்வொரு நாளும் வலுவாக்கிட்டே இருக்கார். அதற்கான வேலைகள் வந்து அவருடைய தளபதிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் நேரடியாக இறங்கி அதை பண்ணலன்னா கூட அந்த வேலைகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொன்று இந்த நூலகங்கள்லாம் திறக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அது வந்து இப்போ ஏதோ மதுரையிலே இங்கே திறந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அது இன்னும் விரிவடையணும். அது மாதிரி கொஞ்சம் வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அவங்க. தேர்தல் இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ண போகுதுங்கிறத நிச்சயமாக ஒரு ரோல் பண்ணணும். நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் விஜய் 68 பொறுத்தளவுக்கு அந்த படப்பிடிப்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. முதல்ல இந்த ஃபைட் காட்சிகள்லாம் அவங்க எடுத்து முடிச்சுறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ ஒரு ஃபைட்டு பேங்காக்கில் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இன்னொரு ஃபைட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஸ்தான்புல் போகிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஷெட்யூல் இருக்குது. இப்போ இந்த எம்பி எலெக்ஷனில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அரசியலில் பங்கெடுக்குமா சார்? வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தோ அல்லது தன்னுடைய நிலைப்பாடு சொல்லுவாங்களா? விஜய் மக்கள் இயக்கம் பங்கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு மனநிலையில் இருக்கார். அப்போ இந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் மட்டும் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே போய் விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. பட் எதுவுமே நமக்கு வந்து உறுதியாக தெரியாது. ஏன்னா அவரே இப்போ ஆனாவில் தான் இருக்கார். நம்ம அதுக்குள்ளே அக்கனாவுக்கு போக முடியாது. ஆனால் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கேள்விப்படும். எந்த நேரத்தில் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போயிடுவாங்க மாதிரி சொல்லுவாங்க. தெரியாது இல்லை. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து அந்தந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு தான். நாளைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் வருதுன்னு வைங்களா அவரை நோக்கி. இப்போ எப்படி செந்தில் பாலாஜி எப்படி இருந்தவர் இன்றைக்கி எப்படி ஆகிட்டார் பார்த்தீங்களா? ஸோ அதுமாரி ஒரு மத்திய அரசோ நினச்சிதுன்னா யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வந்து இவர் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோரும் ஏவி விடுவதற்கு தயாராக இருப்பாங்க. அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு ஒரு சக்தி அவருக்கு இருக்கான்னு தான் தெரியல. எல்லாத்தையும் எதிர்கொள்கிற ஆற்றல் தளபதிக்கு இருக்குன்னு நம்புகிறாங்க சார். ஃபேன்ஸ் என்ன அவ்வளோ பேர் இருக்காங்க சார். அப்படியே அடுத்ததாக அஜித் அவர்கள் எந்த ஒரு விழாலுமே பங்கேற்காமல் பல வருஷமாக இருக்கார். அதற்கான காரணங்களும் உங்களுக்கும் தெரியும். ஆனால் திடீர்னு நீங்கள் ஒன்று பேசியிருந்தீங்க, கலைஞர் 100ஆண்டு விழா அதில் விஜய் அஜித் பங்கேற்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி போயிட்டுருக்கே. அஜித் பங்கேற்பாரா? குறிப்பாக அஜித் நிச்சயமாக பங்கேற்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கலைஞர் இருக்கும்போதே அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மேடையில் வந்து அவர் ரொம்ப வெளிப்படையாக பேசிட்டார். இன்றைக்கி அதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணால் நிச்சயமாக வரமாட்டார். ஏன்னா அன்னைக்கு இருந்த அஜித் வேறு, இன்றைக்கி அவருக்கு இருக்கிற புகழும் செல்வாக்கும் வேற ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவரை போய் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அன்னைக்கே வேணான்னு மறுத்தவர் இன்றைக்கி எப்படி வருவார்? ஓகே சார், அன்னைக்கு அஜித் ஓகே சார் மறுத்தார். ஆனால் விஜய் அப்படிங்கிற மேம் அன்னைக்கு வந்திருந்தார். இன்றைக்கி அரசியல் களம் சூழ்நிலை வர காத்திருக்கார் இல்லையா? இந்த நேரத்தில் விஜய் அந்த விழாவில் பங்கெடுப்பாரா? நிச்சயமாக பங்கெடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய அரசியல் எதிரியே திமுக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் அவர் போகிறார். திமுக அண்ணா திமுக இது ரெண்டும் தான் அவருடைய அரசியல் எதிரிகளாக இருக்க முடியும். அப்போ ஒரு மாற்று சக்தியாக நம்ம இங்கே வரணும்னு அவர் நினைக்கிறார். அப்போ அந்த மேடையில் போய் அவர் கலைஞரை புகழ்ந்து பேசி அது வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பார்ல. ஸோ அதனால் அவரும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ரஜினி கமல் மட்டும்தான் இருக்க போகிறார். ஆமாம். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. தலைவர் 170 ஏன்னா லால் சலாம் படம் குறித்து சொன்னீங்க. ஏன்னா அவருடைய டேட்டும் சொல்லிட்டாங்க, டீசர் வந்துருச்சு, அதெல்லாம் நான் பார்த்துட்டோம். தலைவர் 170 குறித்து எந்த ஒரு செய்தியுமே வராமல் இருக்குது. படம் ஷூட்டிங் எங்கே சார் போயிட்டுருக்கு? ஷூட்டிங் இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு ஷெட்யூல் முடிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த இது இன்னும் போகலை.
வேறு முன் தயாரிப்பில் எதுலையாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு இப்போதைக்கு ஷூட்டிங் இல்லாமல் இருக்குது. ஓகே சார், வேறு ஏதாவது அப்டேட்டுகள் வந்ததுன்னா அன்றைய தினம் சந்திப்போம் சார். நிறைய தகவல் பயந்துக்கிறீங்க, ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.